தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் 1000 கோடி வரை மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவலால் மொத்த அரசியல் களமும் பரபரப்பாக மாறியது. இதனையடுத்து அரசு தரப்பிலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் சார்பாகவும் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என மனு அளித்தது. அந்த மனு மீதான உத்தரவை நாளை பிறப்பிக்க உள்ளது உயர்நீதிமன்றம். இந்த உத்தரவுக்காக மொத்த ஆளும் தரப்பும் எதிர்பார்த்து வரும் நிலையில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் நிறுவனங்களில் நடத்திய சோதனை குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டு வெளிநடப்பு செய்து வந்தார். இதற்கு பேரவைத் தலைவர் அப்பாவு அனுமதி மறுத்தார். எதிர்க்கட்சித் தலைவர் இன்றும் விவாதிக்க இருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் மது ஆலைகளுக்கு சொந்தமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை கூறியது. இது தொடர்பாக விவாதிக்க வாய்ப்பு கேட்டோம். மதுவிலக்குத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் இதுகுறித்து பேசினால்தான் உரிய பதில் கிடைக்கும் என்று இன்று பேரவையில் பேச முயன்றோம். ஆனால் இந்த பிரச்சினை குறித்து பேசுவதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அளித்த அறிக்கை குறித்து இதுவரையில் தமிழ்நாடு அரசின் சார்பிலோ துறை சார்ந்த அமைச்சர் சார்பிலோ விளக்கம் அளிக்காதது ஏன்? இதுகுறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்காததை பார்க்கும்போது 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்த குற்றச்சாட்டு உண்மைதானே என்று நினைக்க தோன்றுகிறது. இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடைகள் மூலமாக ஊழல் செய்கிறது. 30 நாட்களுக்கு 450 கோடி, 12 மாதங்களில் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடப்பதாக தெரிய வருகிறது என கூறினார். இதனால் டாஸ்மாக் துறையில் எக்கச்சக்கமாக ஊழல் நடைபெற்று வருவது உறுதியாக தெரிகிறது. நாளை வரப்போகும் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு இதனையும் அமலாக்கத்துறை கணக்கில் எடுத்துக் கொள்ளும். இதனாலேயே அரசு இதுகுறித்து பொதுவெளியில் வாய் திறக்காமல் இருந்து வருகிறதா என்றும், ஆரம்பத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த முறைகேடும் நடக்கவில்லை, அப்படி நடந்தால் சட்டப்படி சந்திப்போம் என கூறினார். அவரும் தற்போது வரை எந்த பதிலும் கொடுக்காமல் இருப்பது சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. அனைத்து பணமும் முதல்வர் குடும்பத்திற்கு செல்வதால் நாளை உத்தரவை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.